தாவேக்காவுடைய ஆட்சியில் பேச்சுரிமைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் சொல்ல மக்களே. இன்றைக்கு தாவேக்காவை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இது. இதை பிரச்சாரத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டோ விஷயமாகவே எடுத்து முன் வச்சிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பேச்சு சுதந்திரத்துக்கு எந்த தடையும் நான் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மந்திரிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவை சேர்ந்த ஒரு ஜென்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளரை நேற்று நைட்டு 12 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் போயிருக்காங்க. ஏன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நேற்று இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு தொகுதியை சேர்ந்த ஒரு இடம், அதில் ஒரு வீடு. அந்த வீட்டில் நைட்டு 12 மணிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 விமன் போலீஸு, இன்னொரு 6-7 மென் போலீஸ் எல்லாம் போய் சேர்ந்துட்டு, உங்கள் பையன் எங்கே, அன்பானந்தன் அவர் பையன் பேர், எங்கே அவர் கூப்பிடுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணணும், அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, கைது பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு இன்னைக்கு 12 மணிக்கு நைட்டு போய் போலீஸ் நிற்கிறான். அப்போது அவங்க அப்பா, அந்த அன்பானந்தனுடைய அப்பாவோ என்ன பண்ணுறாரு, நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, எதுக்கு கைது பண்ணணும், என்ன வழக்கு அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. சரி, அவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தா திமுகவை சேர்ந்த, திமுகவில் அக்ரிகல்ச்சரல் விங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டெபுட்டி செக்ரட்டரி தான் அவங்க அப்பா. அவங்க பேர் மிஸ்டர் அரியப்பன். இப்போ அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களுடைய கூட இருக்க சகோதரர் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சார் அவர் அம்மா அப்பா 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 நம்ம என்ஆர் இளங்கோ சார் டைரக்ஷன் வந்துருச்சு. இஸ் சீனியர் அட்வொகேட் ராஜ்யசபா எம்பி, சீனியர். அவர் சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு டிஜிபி ஆபீஸ் கிட்ட போறன்றாரு. அதாவது டைரக்டா இப்ப ஏதாவது நம்ம களங்கம் ஏற்படுத்துற மாதிரி போலீஸ் நீங்க பண்ணுச்சுன்னா அடுத்த செகண்ட் அங்க ஃபைல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, டீம் ரெடியா இருக்காங்க. சோ நீங்க எதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நாங்க வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ண முடியாது, எங்களுக்கு பயமா இருக்கு, அவ்வளவுதான். வீட்டுல இல்ல ஆனா வீட்டுக்குள்ளார வீட்டுல இல்ல. ஒரு 50 வருஷமா எங்க அப்பா இங்க பொது வாழ்வில் இருக்காரு. கேக்குறீங்க யாரு பேர் என்ன, எந்த இடத்துல வேலை செய்யறா, என்ன த்ரெட்டன் பண்றீங்களா நீங்க போலீஸ் எல்லாருமே? இது முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணி, திமுக ஆட்களை டார்கெட் பண்ணி இல்லப்பா, முழுக்க இவங்க திமுக காரங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்ன்ற நோக்கத்தில் தான் பண்றாங்க. நைட்டு 12:30 வீட்டுல சர்ச் பண்ணுன்றது அப்படி என்ன கட்டாயமா இருக்கீங்க? ஊர்ல எவ்வளவு கொலை நடக்குது, குற்றம் நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது. சர்ச் பண்றது சர்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா போலீஸ் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க அப்படிங்கிற தகவலை வெளிவந்திருக்கு. இப்போ எதுக்கு இவர் அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க அன்பானந்தன் அப்படிங்கிறவர் அப்படின்னு பார்த்தா, நேற்று சட்டமன்றத்தில் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு, என்ன பேசுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் ஒரு பதிலுரை கொடுத்துருந்தாரு. அந்த பதிலுரையில் இந்த மாதிரி தலையை இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் அப்பாவை காணோம், எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், அப்புறம் இப்படி பண்ண விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் எதிர்த்து நேற்று சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய கருத்துக்களை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தாவேக்காவுடைய முக்கியமான நபர்கள்லாம் போட பார்த்தீங்கன்னா, செஞ்சிருக்க வேண்டாம் சார், இப்பெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு தெரியல, அது அந்த சமயத்தை ரசிக்க முடியுதே தவிர மு.க. ஸ்டாலின் மாதிரியான ஒரு மூத்த தலைவரை தோத்து போகிறது அப்படிங்கிறத ஏளனம் பண்ணி பண்ணுறதுன்றது என்ன மரபுன்னு எனக்குமே புரியல சார் அப்படின்னு தாவேக்கால உள்ளவங்களையே இதை பற்றி ஒரு ஆதங்கப்படுற அளவுக்கு தான் நேற்று சோஷியல் மீடியாக்களில் பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா காமராஜர் தோத்து போலையா சார்,
ஏன் உங்களுக்கு டிஎம்கேல தோத்து நடக்கலையா, அதிமுக தோத்து போலியா, எல்லாம் மீண்டும் வந்துட்டாங்கல்ல, காமராஜர் தோத்து போலியா சார், அவ்வளோ நல்லது பண்ணவர். அப்போ அதே மாதிரி திரு மு க ஸ்டாலின் அவங்க தோத்து போனதை சட்டமன்றத்தில் ஏளனம் பண்ணி பேச வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? இது ரொம்ப ஒரு மரபு மீறி போகிற மாதிரி இருக்கே, நல்லா இல்லையே சார் அப்படின்னு தாவேகாவை சேர்ந்தவர்கள் கூட இதுக்கு ஆதரவு தெரிவிக்காத அளவுக்கு இந்த ஒரு செயல் போனது. உளவுத்துறை மூலியமாகவும் ரிப்போர்ட் போனதாகவும் ஒரு தகவல்லாம் சொல்றாங்க மக்களே. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நபர், இந்த அன்பானந்தன் அப்படிங்கிறவர் யாருன்னா டிஎம்கே உடைய ஜென்சி விங்கோடைய ஒரு கோஆர்டினேட்டர், முக்கியமான கோஆர்டினேட்டராக இருக்காரு அப்படிங்கிறதும், அவருடைய அப்பாவும் டிஎம்கேல ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காருன்றதை பார்த்துருப்போம். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பிளாக் ஒன்று போடுறாரு. அந்த பிளாக் வீடியோவும் நீங்க பார்த்துருங்க. ஹலோ, யார்? சஞ்சயா, ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டா, அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி, ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்லயும் பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது? எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ண தெரியும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த கருத்து அப்படிங்கிறது, இவர் சொன்ன கருத்து அப்படிங்கிறத இவர் புதுசா போடல, புதுசா பண்ணல நம்ம பார்க்குறோம். ஏனால் சட்டமன்றத்தை விட்டு எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்ததுமே பிரஸ் மீட்ல பேசின விஷயத்த கொஞ்சம் ஆல்டர் பண்ணி விளாக் ஸ்டைல அவர் போட்டிருக்காரு. ஸோ இதுக்காக இவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நைட்டு 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். அப்புறம் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியோடைய மேற்கு மாவட்ட திமுகவுடைய செயலாளரான அந்த டீம் அணி போயிட்டு அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் காயல்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதையும் வீடியோவை பார்க்கலாம். வீடியோ ஒன்று போட்டார் சார். சரி, சரி, அதுக்கு ராத்திரி 12 மணில போய் கைது செய்யணும். 10 மணிக்கே போயிட்டாங்க சார். முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு போட்டிருக்கோம், அவ்வளவுதானே. எங்க தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த டிவிகே காரங்க எத்தனை பதிவு போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்பெல்லாம் நாங்க ஏதோ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் நடவடிக்கை சொல்லி ஒன்னும் சொல்லலையே. இப்ப மட்டும் ஏன் அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு இவங்க 12 மணில போய் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருந்தா, அவங்க அப்பா சொல்லியிருந்தா காலையில கூட்டு வந்துருக்கோம். நாங்க என்ன திமுக காரன் பயந்தவங்க ஒண்ணும் இல்லையா? இல்ல, அப்படியே வந்துட்டோம். அப்பாவை காணோம்னாரு, இவரு அப்பாவை காணோம்னு போடுறோம். வேற என்ன நடக்கல தமிழ்நாட்டுல. ஒன்னும் அவரு மட்டும் போடல. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட மீடியாவில் இருக்கிறவங்க, அந்த யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப முதலமைச்சர் பேசுறது கரெக்ட், நான் பேசுறது சரியில்லைன்றதா? இதே இத்தனை பேர் நீங்க யூடியூப்ல நாட்டுல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த 40 நாள் என்ன எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு இந்த ஆட்சியில தெரியுது. நாங்க சுட்டி காட்டுற கடமை எதிர்கட்சிக்கு இருக்கு. அதுல என்ன தப்பான்னு ஒண்ணும் புரியல. ஏன் சுட்டி காட்டக்கூடாதா? ஏன் நாங்க ஆட்சியில இருக்கும்போது விஜய் மேடையில ஏறி எல்லாம் பேசின இல்ல, பொய்யா பேசின இல்ல, முதலமைச்சர் பேசினாரா இல்லையா சார்? அது இப்ப நாங்க நடக்கிறது பேசுறோம், நாங்க இல்லாத ஒண்ணு பேசலையே. என்ன இப்ப ஆட்சியில நடந்துட்டு இருக்கோம், அந்த உண்மையதான் பேசுறோம். நான் பொய்யெல்லாம் பேசல. அவரு இவ்வளவுக்கும் பொய் பேசுன்னு பிரச்சாரம் பண்ணாரு இப்ப இருக்கிற முதலமைச்சர். நாங்க இப்ப இருக்கிற திமுக காரன் எதிர்கட்சி பொய் எதுவும் பேசுறது இல்ல, ஆதாரத்தோட தான் பேசுறோம். எங்க எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் ஆதாரத்தோட தான் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்து அந்த பையனை அவ்வளவு நேரத்துல போய் அரெஸ்ட் பண்ணணுன்றதுலாம் ஒரு நாகரிகமான இது இல்ல, அரசியல் இல்லைன்றதுதான் எங்களுடைய கருத்து. நீங்க இதுக்கு மேல அது தொடர்ந்தா நாங்க கண்டிப்பா திமுக சார்பா எங்க முதலமைச்சரை பர்மிஷன் கேட்டு மிகப்பெரிய போராட்டம் தான் இருந்தேன். நான் இது பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. எவ்வளவு நடக்குது அதெல்லாம் நீங்க பாருங்க. எவ்வளவு நம்ம நடந்திருக்காரு. பிரச்சனை தேவையே இல்லை. நான்
நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை பண்ணியிருந்தா நீங்க அது ஆதாரம் இருந்தா நீங்க உங்களுக்கு அது ரைட்ஸ் இருந்தா நாங்க பண்ண சொல்லல. ஆனா நீங்க 12 மணில போய் ஒருத்தனை கைது செய்யணும் ஒரு திமுக காரணன்றதுல எங்களுக்கு ஒன்றும் அதுல சரியா இது இல்லை. நீங்க சொல்லி நீங்க விசாரிங்க, தப்பு செஞ்சீங்க. நாங்க ஒன்றும் தப்பு செய்யல, நாங்க எதுவும் எந்த தப்பும் செய்யல எங்க பையன். நாங்க அதனால தைரியமா இருக்கணும். நீங்க கேஸ் போட்டாலும் நாங்க கோர்ட்ல சந்திக்கிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்க பார்க்காத கேஸும் இல்லை, நாங்க பார்க்காத சிறைச்சாலையும் இல்லை. எங்க தலைவர் மிஸ்ஸாவே பார்த்தாரு. நாங்க என்ன பார்க்கறதுக்கு பயப்பட மாட்டோம். என்னன்னா அவ்வளவு நேரத்துல போய் அந்த மாதிரி பண்ணணும்ன்றது எதுக்காகன்றது தான் எங்களுடைய கேள்வி. நல்ல பேசிட்டே சொன்னாங்க. காலையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அவ்வளவுதான். அவரே சொன்னாங்க. நைட்ல பேசினார் அவரு. 4 பேர் காலையில எடுத்து கொண்டு வந்து ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டு 1 மணி நேரம் எவ்வளவு நேரம் எஸ்ஐ சார் கேளுங்க. அவர்தான் வந்தாரு. சார் காலையில் நாங்க பாருங்க. அப்போ சீனி போன் போட்டு நீ போய் அங்க பாருன்னு சீனி எம்எல்ஏவா அனுப்புறேன். கெட்ட வார்த்தையில இருக்கா சொல்லுங்க. நாங்க அது கட்டுப்படுறோம். தவறுன்னு ஏத்துக்குன்னு நாங்களே வந்து சரண்டர் ஆகிறோம். எந்த கெட்ட வார்த்தையும் இல்ல. சரி, அவர் வர சொல்ல ஏதாவது விசாரிச்சிடலாம் சார். அது இல்ல சார், இதுக்கு மேல வர சொல்ல முடியாது. நீங்க வந்து முழுக்க எங்களை வந்து வாண்டடா கைது பண்ணி ஜெயில போடணுன்ற அந்த எண்ணத்தோட நீங்க வந்து செயல்படுறீங்க. அதனால நாங்க வந்து ஒரு பெயில் வந்து அப்ளை பண்ணி அவ்வளவுதான். இந்த கருத்துரிமை கூட இல்லைன்னா சார், அது ஏதாவது தவறான வார்த்தைகளோ அவதூறான கருத்துக்களை பதிவு செஞ்சுதான் பரவாயில்ல. அவர் கருத்தோடு பதிவிடுறாரு சட்டப்பேரவையில், அதுக்கு சார்ந்த இந்த கருத்துக்கள் தானே பேசுறாங்க. அதுக்கு நம்ம அந்த எப்படி இதெல்லாம் அது என்ன அர்த்தம்? அப்ப அந்த ஜென்ஸ் டிஎம்கேன்னு ஒண்ணு நாங்க உருவாக்கி திமுக நடந்து போறோம். அதை ஒடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு உங்களை பயன்படுத்தலாம். யாராலையும் ஒடுக்க முடியாது. அது யாரும் இல்ல. மிசாவிலே பார்த்துட்டோம். மிசாவிலே எல்லாம் இருந்துட்டு வந்தவங்க தான் எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து வந்தவங்க தான் எல்லாம் சார். உங்களுக்கு தெரியாது. நாங்க அப்புறம் வாடியில இறங்கணும்னா நீங்க தாங்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டாங்க. உடனே பேசணும் சார். கொஞ்சம் நீங்க ஒத்துழைச்சிட்டேன். நீங்க தான் சார் எங்களுக்கு நாங்க எப்பவுமே வந்து எங்களுக்கு சார் ஆக்சுவலா ஒரு சின்ன இது பண்ணுமா ஒரு என்கொயரிக்காக நம்ம போனோம். அவ்வளவுதான் சார். நாங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது உங்ககிட்ட நாங்க எதுக்காவது கேட்கறோமா, நீங்க உங்களுடைய கடமையை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சின்ன இது கூட ஒரு ஸ்டேஷன் கூட நாங்க வந்தது இல்லை. இந்த 5 வருஷத்துல எங்க மாவட்டம் சேர்ந்து மாவட்டம் இது வரைக்கும் வரல. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது சில பேரை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சில இடங்கள்ல அது பேச வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இந்த இடத்துல இதை பத்தி பேசுறேன். போன திமுக ஆட்சியை பொறுத்தளவு திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஜிபி ஐபிஎஸ் அருண் அவர்களை பற்றி சவுக்கு மீடியாவுடைய நடத்திக்கிட்டு இருக்கிற சங்கர் வந்து கண்டமணி பேசியிருப்பாப்புல. இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுனால அப்பொழுது காவல்துறை அவரை கைது பண்ணுச்சு. கூண்டாஸ் போட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு போச்சு. கூண்டாஸை உடைக்க ஹைகோர்ட்டுக்கு போகும் பொழுது ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா, எதுக்கு பேசுறதுக்கெல்லாம் கைது கூண்டாஸ்லாம் பண்றீங்க, இவர் மேல தப்பு இருந்தா அவன் மேல கேஸை போடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பார். ஸோ பேச்சுரிமை பற்றியும் திமுக அரசு வந்து பேச்சுரிமையை முடக்குது, பேச்சுரிமையை பார்த்து பயப்படுது, யூடியூபர்ஸை பார்த்து பயப்படுது, இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து பயப்படுது அப்படின்னு எதிர்குரல் கொடுத்து அங்கே அவருடைய நண்பரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து பயங்கர பிரச்சாரம் பண்ணியிருப்பார் தாவேக்கா ஆதரவா. தாவேக்கா வந்ததுன்னா இந்த பேச்சுரிமை அப்படிங்கிறத முழுசா கொடுக்கும், மக்களுக்கு முடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்தாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எங்க போயிட்டாரு காணுமே, என்ன முடிவு கொடுப்பாருன்னு தெரியல மக்களே. ஸோ பேச்சுரிமை அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் இந்த நாட்டில் முக்கியம்தான். இவர் சொன்னதில் ஏதாவது அவதூறு இருந்தால் அவர் மேலே வழக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவே சொல்கிறாரு, நீங்கள் வழக்கு போடுங்க சார், எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போங்க, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம், டிஃபமேஷன் சூட் பண்ணுங்க, கோர்ட்டில் பார்த்துக்குறோம். நைட்டு 12 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண வர்றது என்ன மாதிரியான போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் இங்கே பார்க்கணும் மக்களே. அதாவது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு சில விஷயத்தில் தப்பு பண்ணுறதுக்கு வரும்பொழுது அங்கே உள்ள அதிகாரிகள் சொல்லுவாங்க, இல்லை சார் வேண்டாம்,
உதாரணத்துக்கே நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஏடிஜிபி எல்லண்டோ இல்லை டிஜிபி எல்லண்டோ இந்த சம்பவத்தை பண்ணுறதுக்காக மேலிடத்தில் இருந்து அது வந்து திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய போலீஸு அவர் உத்தரவு கொடுத்தாரா இல்லை அவர் கீழே இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட்ஸ் கொடுத்தாங்களா நமக்கு தெரியல. மேபி ஆதவ அர்ஜுனாவா இல்லை என்ன ஆனந்தவர்களா யாரும் தெரியல, யாரோ கொடுத்துட்டாங்க. இந்த உத்தரவு வந்ததுமே ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய சீஃப் சொல்லுவாங்க, இல்லை சார் வேண்டாம், இது நாளைக்கு ஏன் எதிர்கட்சி திமுக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க, எதிர்கட்சியாக தான் வைப்ரண்ட்டாக இருப்பாங்க ஆளுங்கட்சியை விட. முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ அந்த நபரை ஜென்சியில் வந்து அவர் முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இருக்காருன்றதை பார்க்குறோம். அவர் நம்ம நைட்டு மிட் நைட் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு விடிஞ்சதுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் திமுக போட்ட அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இது பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக வந்துடும் சார். இல்லை சட்டமன்றத்தை இதை பற்றி கேள்வி எழுப்பிட்டாங்கன்னா இது பெரிய அசிங்கமாக போயிடும் ஆட்சிக்கு. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இன்ஃபேக்ட் பார்த்தோம் மக்களே, இப்போது பேச்சுரிமையை பற்றி பேச்சுரிமைக்கு இவ்வளோ பாதுகாவலராக இருப்பாருன்னு பேசின இந்த ஆட்சியில் தான் 2 பேர் கைது பண்ணப்பட்டு கூண்டாஸ்ல போடப்பட்டிருக்காங்க அதே பேசுறதுக்காக, முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா. இப்போ அவங்க 2 பேரும் பேச சரியா தப்பான்ற விவாதத்துக்குள்ள நான் போகலை. அவங்க பேசின விஷயம் தப்பு. ஒரு பெண்ணை பார்த்து அப்படி இழிவாக ஒரு விஷயத்த சொன்னது தப்பு. அதுக்கு அவங்கள எஃப்ஐஆர் போட்டுருங்க, டிஃபமேஷன் சூட் பண்ணுங்க, அவன் கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம். எதற்காக கைது, எதுக்காக கூண்டாஸ்? இப்போ அந்த ஒரு கேஸு ஹைகோர்ட்டுக்கு வரும்பொழுது ஹானரபிள் ஹைகோர்ட் கேட்பாங்க, சார் கூண்டாஸ் எதுக்கெல்லாம் சார் போடுவாங்க, கொஞ்சம் படிங்க சார் பார்க்கலாம் கேட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைகோர்ட்டு சில இடங்களில் சில வழக்குகளை பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ரொம்ப கடுப்பாயிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு சார்ந்த வழக்கறிஞர்களை வச்சு செஞ்சுருவாங்க. சார் கேன் யூ ப்ளீஸ் ரீட் சார், கூண்டாஸ் எதுக்கெல்லாம் போடலாம் கொஞ்சம் படிச்சு காட்டுங்க, எனக்கு தெரில படிச்சு காட்டுங்கன்னாங்கன்னா கூண்டாஸ் எதுக்கு போடலாம்? யூடியூப்பில் பேசுகிற கூண்டாஸ் போடலாமா? எதுக்கு கூண்டாஸ் போடலாம்? கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. இவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? யூடியூப்பில் பேசினாங்க, எது கூண்டாஸ் போட்டிருக்கிறீங்க, எந்த அடிப்படையில் போட்டிங்க அப்படின்னு ஹானரபிள் ஹைகோர்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏஜி கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த ஆட்சிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். இது ஹெட்லைன்ஸாக மாறுமா மாறாதா? ஆல்ரெடி ஹானரபிள் ஹைகோர்ட் இருக்கக்கூடிய விக்டோரியா அப்படிங்கிற ஜஸ்டிஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு இந்த அரசு பேசிக்கிட்டு இருக்கு, நடக்கிறத பார்க்கும்பொழுது அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஹானரபிள் ஹைகோர்ட்டு ஒரு அப்சர்வேஷனே கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் இதே மாதிரி தப்புகளை இவங்க பண்ணும்பொழுது யார் இவர்களை கண்டிக்க வேண்டும்? இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, நான் ஆட்சிக்கு வந்து அப்பெல்லாம் ஆகுது, எங்களுக்கு அரசியல் புதுசு, ஆட்சி புதுசு கவர்னன்ஸ் புதுசு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த கவர்னன்ஸ் புதுசு அப்படின்னா இந்த புதுசு இருக்கக்கூடிய கவர்னன்ஸை வழிநடத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போது அவங்க சொல்லியும் அதையும் மீறி இந்த கைதுக்கு இவங்க வித்துட்டாங்களா? அப்படி வித்துட்டா யார் அந்த கைதை வந்து எஸ்கலேட் பண்ணது, யார் இந்த விஷயத்தை, யார் கம்ப்ளைண்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எதுக்கு இப்போ ஒரு வீடியோக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாங்க? இப்போ யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போது இந்த விஷயம் நம்ம அரசியல் ரீதியாக பேசலாமே. டிஎம்கே ஜென்சி புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஒரு விங்கு, சின்ன குட்டி விங்கு, இப்போ தான் ரொம்ப அதை வந்து முயற்சி பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விங்குக்கு விளம்பரம் இவங்களே ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு தாவேக அரசு. இப்போது நாளைக்கு இந்த நியூஸ் எல்லா சேனல்ஸையும் வரும். இப்போ தான் ஸ்லோவாக பரவ ஆரம்பிக்குது. எல்லா சேனல்ஸையும் போட்டுருவாங்களா? யார் அந்த பையன்றது தெரிஞ்சிருமா? அந்த பையன் வந்து பாப்புலர் ஆகிடுவாப்லையா? இன்னைக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸை போட ஆரம்பிச்சிருவாப்லையா? இது யாருக்கான அசிங்கம்? இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய வேலை யாருது? அதிகாரிகள் புரிய வச்சும் இந்த அரசை சார்ந்தவர்கள் அரசுக்கு வித்திட்டாங்க அப்படின்னால் கடவுள் தான் இந்த அரசை காப்பாற்றணும். அப்படி அதிகாரிகள் சொல்லவே இல்லை, சொன்னீங்களா நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்குலாம் குழி பறிக்கிறாங்க, முடிச்சு அந்த கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறாங்க. நான் எதுக்குங்க சொல்லிக்கிட்டு, நீங்கள் சொல்கிறீங்களா செஞ்சுட்டு போகிறேன், கான்சிக்வன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கங்க, நானும் அக்கௌண்டபிலிட்டி, நீங்கள் தான் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஐபிஎஸ் ஆஃபீஸ் நினைக்கிறாங்க அப்படின்னால் தென் யூ ஆர் நாட் இன் த கரெக்ட் வேவ்லென்த் வித் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது இங்கே அர்த்தம் மக்களே. இது ரெண்டுத்துல என்ன கதைன்றது நமக்கு தெரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு, இவங்களே பண்ண சொல்கிறாங்களா, இல்லை அவங்க சொல்லியும் இவங்க பண்ணுறாங்களா, இல்லை இவங்க சொல்லாமல் இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம்,
நடந்த இந்த சம்பவத்தினால இப்போ அடுத்தது இவங்க ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறதும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது தாவேகா அரசு தான். இன்னைக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.